இறைவனை வழிபாடு செய்யும் அனைவரும் விரும்புவது லட்சுமி கடாட்சத்தைத்தான். மகாலட்சுமியின் அருள் கிடைத்துவிட்டால் அனைத்து செல்வங்களும் வந்து சேர்ந்துவிடும் என்பது ஐதீகம். விஷ்ணுவின் மார்பில் வாசம் செய்யும் மகாலட்சுமி நம் வீட்டிலும் வாசம் செய்ய நாம் செய்ய வேண்டியவை பற்றி பார்க்கலாம். மகாலட்சுமிக்கு பிடித்த பூக்கள்: தாமரை பூ, மல்லிப்பூ, மரிக்கொழுந்து, பன்னீர் ரோஜா, செவ்வந்தி பூ மற்றும் செம்பருத்தி பூ. இதில் நமக்கு எந்த பூ கிடைத்தாலும் அதை வைத்து வழிபாடு செய்யலாம். வெள்ளிக்கிழமை அன்றும் புதன்கிழமை அன்றும் சிவப்பு நிற செம்பருத்தி பூவை மகாலட்சுமிக்கு சூட்டி வழிபாடு செய்து வருவதன் மூலம் நம் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நெல்லிமரம்: நெல்லிமரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் நெல்லிக்கனி இருக்கும் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் புரிவாள் என்பது ஐதீகம். துளசி லட்சுமியின் அம்சம் ஆகும். துளசி செடியை வீட்டில் வைத்து தினமும் அதை வழிபட்டு வந்தால் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்து அருள் புரிவாள் என்பது ஐதீகம். ஹோமகுண்ட புகை: ஹோமம் யாகத்தில் இருந்து வெளிப்படும் புகை மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. இது தீய சக்திகள் நம்மை நெருங்க விடாமல் காக்கும். முடிந்தால் வீடுகளில் ஹோமங்கள் நடத்தி அந்த புகையை பரவ செய்யலாம். அந்த புகை பரவும் இடங்களில் மகாலட்சுமியின் அருளும் பரவி இருக்கும். மாவிலையில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் வீட்டில் மாவிலை தோரணம் கட்டி வைத்தால் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள். வாழை, எலுமிச்சம்பழம் ஆகியவைகளிலும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். இவற்றை நம் பூஜைகளில் வைப்பதன் மூலம் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும். வாசனை மிகுந்த சந்தனம், ஜவ்வாது, அத்தர், ஏலக்காய், பன்னீர், கோரோசனை இப்படியாக பல வாசனை பொருட்கள் மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்தது. நிலைவாசலில் அல்லது பூஜை அறையில் உருளியில் பூக்கள் வைப்பவர்கள் அந்த உருளியில் ஊற்றப்படும் தண்ணீரில் ஜவ்வாது, அத்தர், பன்னீர் கலந்து வைத்தால் வீடு நறுமணத்துடன் இருக்கும். நறுமணம் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமியும் வாசம் செய்வாள். தாம்பூலம்: வெற்றிலை, பாக்கு இரண்டும் இணைந்ததை தாம்பூலம் என்கிறோம். தாம்பூலத்தில் லட்சுமி தேவி குடியிருப்பதாக நம்பப்படுகிறது. இது மங்களத்தின் அடையாளமாகும். எனவே வெள்ளிக்கிழமையில் தாம்பூலம் வைத்து மகாலட்சுமியை வழிபடலாம். பூரண கும்பம், மஞ்சள், குங்குமம், கல் உப்பு, அட்சதை, வலம்புரி சங்கு, தீபம் ஆகிய மங்கள பொருட்களில் மகாலட்சுமி நித்தியவாசம் புரிவதால் இவற்றை வீட்டின் பூஜை அறையில் எப்போதும் வைத்திருந்தால் மகாலட்சுமி தானாகவே நம் வீடு தேடி வருவாள் என்பது ஐதீகம்.